அடுத்த கேப்டன் உருவாயிட்டாரு. எங்க கேப்டன் இன்னும் 100 ஆண்டு இருக்காப்படி. எங்க கேப்டன் வந்து அடுத்த தலைமுறை வந்துகிட்டே இருக்கும். கேப்டன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ மக்களுக்கோசரம், அதே மாதிரி சண்முக பாண்டியன் கண்டிப்பா கஷ்டப்பட்டு எங்க கேப்டன் அடுத்த கேப்டன் உருவாக்கி மக்களுக்கு உருவாகும். கூட்டுவாங்க, அருமையா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கூட்டுவாங்க, என்டர்டைன்மெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு சார். உண்மையாலுமே எந்த சீனும் போர் அடிக்கல. உக்காந்த தேர்ல இடையில விட்டாங்க, அடுத்து இடையில விட்டு உட்காந்தா உடனே படம் விட்டாங்க. எப்படி போச்சுனே தெரியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு சார். சூப்பர் படம் சார். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். எந்த ஒரு ஆபாசமும் இல்லை, எந்த ஒரு வைலன்ஸ் இல்லை, அருமையா இருக்கு சார் படம். சூப்பர் படம் சூப்பர்ண்ணா. அடுத்த கேப்டன் எல்லாம் இனிமேல் எங்களுக்கு இவர் தான் கேப்டனு. நாங்கள் அவர் வாழுங்காலத்தில் எங்களால் வந்து படத்தை ஓப்பனிங் கொடுக்க முடியல. சின்ன வயசுலேருந்து அவரோட தீவிர விசுவாசி நான். இனிமேலே நான் முழுக்க தீவிர விசுவாசி சண்முக பாண்டியனுங்க. அடுத்த விஜயகாந்த் அவர் தான் மாதிரி இல்லை, அவர் தான் எங்களுக்கு இனிமேல் விஜயகாந்த். இனி வருங்காலத்தில் நாங்கள் வந்து அவரோட படத்தை ஓப்பனிங்க இதோட இன்னும் சிறப்பாக நாங்கள் கொண்டாடுறதுக்காக தயாராகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்கண்ணா. சண்முக பாண்டிய கூட எங்க கேப்டன் கடவுள் மாதிரியே சண்முக பாண்டியனா அவரோட மறு உருவமாவ எல்லாத்தோடய இலக்கணமா பழகக்கூடியவர், எல்லாத்தையும் இயல்பா ஏற்றுக்கொள்வார். அதனால அவர் சரத்குமார் இல்ல, யாரோட காம்பினேஷன் போட்டாலும் 2 பேரையும் விட்டு கொடுக்காம சரியா நடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. படத்துல ஓப்பனிங்கா அவர் தான். சூப்பர் டயலாக் கோட்டு சீனு. எல்லாரும் எப்படி சொல்றாங்க, ஒரு பெரிய தலைவரை பத்தி சொல்லும் போது அதே வரிசையில எங்க கேப்டனை பத்தி சொன்னதுல டைரக்டருக்கு மிகப்பெரிய நன்றி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது ரொம்ப பிடிச்சது. நல்லா சுறுசுறுப்பா போகுது. படைத்தலைவனுக்கு அப்புறம் தொடர்ந்து படங்கள் விட்டுட்டு இருக்காரு. நல்ல ஃபியூச்சர் இருக்குமா? நல்ல ஃபியூச்சர் இருக்கும், நல்ல ஃபியூச்சர் இருக்கும். இப்போதான் அந்த படைத்தலைவன் சீரியஸ் சப்ஜெக்ட், இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக போகுது, பின்னால் சீரியஸ் ஆகும். ஃபேமிலி எல்லாம் வந்து பார்க்கலாமா? நல்லா பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். எப்படி பண்ணியிருக்காரு? ஃபைட் சீன் ஆகட்டும், ஃபைட் சீன் நல்லா பண்ணிருக்காரு. கேப்டன் மாதிரி அதில் லெக் ஃபைட்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சரத் அவரும் சேர்ந்து நல்லா பண்ணுறாங்க. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். எல்லா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக குடும்பம் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி தவறானதில்லை, ரொம்ப ரசிக்கிற மாதிரி படம். அனைத்து தரப்பும் சேர்க்கணும். யங்ஸ்டர்ஸு மியூசிக் சாங்ஸ் நல்லா இருக்கு, நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. படம் சிறப்பாக வந்திருக்கு. மீண்டும் புரட்சி கலைஞர் திரையில் பார்க்குற மாதிரி ஃபைட் சீன்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படம் குடும்பத்தோடு கழிக்கக்கூடிய வகையில் படம் அமைஞ்சிருக்கு. காமெடிகள் இருக்குது, சண்டை காட்சிகள் இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது. விறுவிறுப்பான படம், நல்ல படம். இந்த நிலையில் வந்து சண்முக படனுடைய வளர்ச்சி இன்னும் மீண்டும் உயர்வதற்கு இதெல்லாம் ஒரு படிக்கட்டாக அமைஞ்சிருக்கு. படம் வெற்றி. நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்குது. அதாவது இயற்கை நம்ம படைத்தலைவர் படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து உண்மையான சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அந்த கேரக்டர் ரோல் காமெடியாக இருக்கு படம். நாங்கள் எதிர்பார்த்தோட இந்த படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, பிடிச்சிருக்கா? செம்மையா இருக்கு. கேப்டன் இளைய கேப்டன் மியூசிக் சூப்பராக இருக்கு. எல்லாமே கேப்டனை பார்த்த மாதிரி இருக்கு. பிடிச்சிருக்கு. இளைய கேப்டன் சூப்பர். பையன் நல்லா நடிச்சிருக்கான். விஜயகாந்த் பையன் நல்லா நடிச்சிருக்கான். சூப்பரா இருக்கு சார். ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு.